ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேரண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் லூலுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ நான் மட்டும் வந்து வரலன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இருக்குது. அதனால் நான் வந்து அவங்கள அமுச்சு விட்டுட்டு டக்குன்னு கட் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா கட் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஏன்னா நான் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் தான் வந்து செய்ய போகிறேன். அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக செய்யலாமே, எப்போ பார்த்தாலும் தோசை சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் நூடுல்ஸ் செய்யலாம். அதுவும் ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் செமையாக இருக்கும். அவங்க வரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் வீடியோ எடுத்துகிட்டே வேற எடுக்கிறேன். எப்போ செஞ்சு முடிக்க போகிறேன்னு தெரியல. ஒரு வழியாக எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். மம்மி டாடி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்துட்டாங்க. மத்தியானம் வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ நைட்டுக்காச்சும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சிக்கன் நூடுல்ஸ் செய்யலான்னு தோணுச்சு. இந்த சிக்கன் மேரினேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. என்கிட்ட சிக்கன் கபாப் மசாலா இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இதில் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் அப்புறம் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒரு கடையை வச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். லேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நாளைக்கு மண்டே ஸ்கூல் வேறு இருக்குது. ஸோ கிட்ஸ்லாம் வந்த பிறகு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஃபஸ்ட்டு தூங்க வேற வைக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா முட்டை தான் வந்து போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்க போகிறோம். யூஸ்வலாக வந்து எங்கள் அம்மாலாம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா முட்டை வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு மேலே தூவி விடுவாங்க. பட் ஸ்ட்ரீட் ஸ்டைல் செய்கிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டையை தான் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணுவாங்க. அதே மாதிரி நானும் செஞ்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஆனியன், அப்புறம் கேபேஜ், கேப்சிகம், கேரட்னு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்ட வாட்டத்தில் தான் வந்து கட் பண்ணியிருந்தேன் ஸ்லைஸாக. இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கணும், ரொம்ப வந்து சாகியாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ மீன்வைல் பார்த்தீங்கன்னா பக்கத்து அடுப்பில் வந்து தண்ணி வந்து வச்சுருந்தேன், நல்லா சூடாகட்டும்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து என்கிட்ட உள்ள நூடுல்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஆயிலும் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து சால்ட்டும் வந்து மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இங்கே துபாயில் நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குண்டு குண்டாக இருக்கும். பட் எனக்கு வந்து லக்கிலி வந்து நல்லா மெலிசாக கிடச்சிச்சு. ஸோ பார்த்தோன்னே டக்குன்னு எடுத்துட்டேன். சிக்கன் மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 to 5 மினிட்ஸ் போதும். அதுக்கு மேலே வந்து கொதிக்க விடவே கூடாது. ஸோ அந்த பதத்தில் வந்து டக்குன்னு எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். நான் சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. அவங்க வரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. பட் ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அது மேலே பார்த்தீங்கன்னா சால்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பெப்பர், அப்புறம் சில்லி பவுடர், இது எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ சாஸில் பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சேஷ்வான் சாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ் அண்ட் சோயா சாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எதுவுமே வந்து கரெக்டான அளவுலாம் இல்லை, குத்துமதிப்பாக தான் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நமக்கு ஏதாவது கூட குறைச்சிருந்தா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் வந்து ஆட் பண்ண வேண்டியது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன், அது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அம்மா கிட்ட கொடுத்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நூடுல்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மினிட்ஸ்லேயே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டான பதத்தில் இருந்துச்சு. எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூளாகாமல் கரெக்டாக இருந்துச்சு. ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சேர்த்துப்போம். நம்ம ஊர்லலாம் டக்குன்னு எனக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்காது. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தான் வந்து சேர்ப்பேன். இப்போ நல்லா வந்து நமக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்காதனால அதுவே வந்து சேர்த்துக்கிறது. இதில் கஷ்டமான பார்ட்டே இந்த மிக்ஸ் பண்ணி விடுறது தான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லாரும் சாப்பிட வந்து ரெடி ஆகிட்டாங்க. 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போவே எங்கள் டேடி சாப்பிட்றப்ப ஒரு வாய்க்கும் ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டே வந்து சாப்பிட்டாங்க. ஸோ கேட்குறப்பே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் நூடுல்ஸ் வாங்கினா கூட கொஞ்சம் வெள்ளையாக சப்புன்னு தான் இருக்கும். பட் இந்த ரோட் சைட்லலாம் வாங்கினா செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ சாப்பிட்டு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா படுக்கிற வேலை தான் எல்லாருக்கும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு. ஐலினோட நோட் புக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்ஜின் வந்து போட்டு வைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லா நோட் புக்ஸ்லேயும் ஒரு 10 பேஜுக்கு வந்து இந்த மாதிரி மார்ஜின் வந்து போட சொன்னாங்க, ரெட் பென் வச்சு. ஆல்ரெடி அதில் மார்ஜின் போட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தெரியறதுக்காக வந்து இந்த ஹெட்டிங்லாம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து போட சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து அவங்க ஸ்கூல் பேக்கில் டைம் டேபிள் பார்த்து புக்ஸ்லாம் எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவங்க பேக்ல ஒரு புக்கு கூட இருக்காது. KG 2 படிக்கிறப்ப எல்லாமே அவங்களே வாங்கி வச்சிருப்பாங்க. பட் இப்போ கிரேட் 1ல இந்த ஸ்கூல்ல அந்த மாதிரி பண்ணல. நம்ம தான் டெய்லிக்கும் டைம் டேபிள் பார்த்து எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருக்கு. ஸோ எல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். அதுக்கடுத்து தான் ஒன்று ஞாபகம் வந்துச்சு, கலர் பேப்பர், கலர் பென்சில், க்ளூலாம் வந்து கொடுத்து அமைக்க சொன்னாங்க. ஸோ அதெல்லாமும் எடுத்துகிட்டு வந்து ஐலினோட பேக்கில் வந்து வச்சாச்சு.
9 மணிக்கு தான் ஸ்கூலுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. 8:30 போல் தான் வீட்டு விட்டு போவாங்க. ஸோ நான் ஒரு 7:30க்கு எழுந்துச்சி அவங்களோட டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா டிட்டோ சேமாக தான் வந்து வைப்பேன். ஸோ நேற்று நைட் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து சிக்கன் நூடுல்ஸே செஞ்சு முடிச்சோம் இல்லையா. ஸோ அதே வந்து ஹீட் பண்ணி அவங்களுக்கு வந்து வச்சாச்சு. ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஆரஞ்சு, வாட்டர்மெலன், பனானா வச்சுருந்தேன். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து சாக்லேட் குக்கீஸ் வச்சுருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி தான் வந்து கொடுத்து அமைக்கிறது. மார்னிங் நான் இங்கே டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு இருப்ப என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் எழுப்பி விட்டு அவங்கள ப்ரஷ் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாமும் எடுத்து கொடுத்துருவாங்க. கொஞ்சம் போகிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ டேடி வந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்போதைக்கு அவங்க இங்கே இல்லை, அபுதாபியில் இருந்தாங்க. ஸோ அதனால் போக முடியல. அதனால் இன்றைக்காச்சும் போய் ட்ராப் பண்ணிட்டு வருவோமேன்னு சொல்லி அவங்களும் வந்து ஏஞ்சிட்டாங்க. அப்படியே கிட்ஸுக்கெல்லாம் வந்து எல்லாம் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. குசலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக வந்து கிளம்பிட்டு இருந்தான். ஏன்னா இத்தனை நாளாக அவனுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு நாள் தான் வந்து ஸ்கூல் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் வச்சுட்டாங்க. பட் இன்றைக்கி தான் இந்த மண்டேலேருந்து தான் பார்த்திங்கன்னா டேரக்ட் ஸ்கூலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவனுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளம்பிட்டு இருந்தான். இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா ஓன் டிரான்ஸ்போர்ட் தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. பட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஷார்ஜாலேருந்து அஜ்மான் வரைக்கும் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வரத்துக்கு. ஸோ ஸ்கூல் பஸ் பார்த்திங்கன்னா 1 வே ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதனால் காலையில் போயிட்டு ட்ராப் பண்ணிடலாம், ஈவினிங்க்கு வந்து பஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் போய் ஜாயினே பண்ண போகிறாங்க ஸ்கூல் பஸ்க்கு. ரொம்ப எனக்கு வந்து டென்ஷனாகவே இருந்துச்சு, எப்படி குசல் வந்து தனியாக பஸ்ஸில் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐலினுக்கு விடுற டைம் ஒன்று, குசலுக்கு விடுற டைம் ஒன்று. ஸோ குசல் தனியாக தான் வந்தாகணும். எப்படி அவனுக்கு அந்த ஃபஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போதுன்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஸ்கூல் பஸ்ஸும் வந்து ஜாயின் பண்ணி விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி அவனை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வந்து ரோட்டில் வந்து நிற்கிறேன். வீட்டுக்கிட்டலாம் வந்து பஸ்ஸு வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மெயின் ரோட் கிட்டே நானும் என் டேடியும் வந்துட்டோம். போயிட்டு குசல்னு கூப்பிட்றோம். குசல் வந்து எதுவுமே சத்தமே கேட்கல. ஸோ ஒருவேளை தூங்கிட்டானோன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டாக போயிட்டு பார்க்குறோம். பார்த்தா குசலே வந்து காணோன்னே எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறமா அவங்க டீச்சருக்கு ஃபோன் போட்டு ஏன் குசல் வரலன்னா அவன் அங்கே தான் இருக்கான், ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் உட்கார வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவன் வந்து பஸ்ஸு மாற்றினதே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. என்னடா இது, அவனுக்கு ஐடி கார்டெலாம் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம், 1 வே டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஐடி கார்டெலாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். பட் அதை அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணாமல் ஓன் டிரான்ஸ்போர்ட்லேயே போய் உட்கார வச்சுட்டாங்க. ஈவன் அதுக்கு நானுமே வந்து மெசேஜ்லாம் வந்து போட்டிருந்தேன் அவங்களுக்கு, அவனை கேர்ஃபுல்லாக பஸ்ஸில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அந்த மெசேஜையும் பார்க்கல. அழுனியா? ஏன் அழுத? எப்போ பஸ் வரும்னு தெரியலையா? ஓட்டியில் உட்காந்துட்டு இருக்கும்போது அழுதியா? 11 மணிக்கு மேலே அவனுக்கு ஸ்கூல் விட்டுரும். பட் நான் அவனை போய் பிக்கப் பண்ணுறப்ப டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆச்சு. டாக்ஸியில் தான் வந்து போயிருந்தோம் ஷார்ஜாலேருந்து அஜ்மான் வரைக்கும். எங்களுக்கு போயிட்டு வர செலவு மட்டுமே பார்த்திங்கன்னா 80 திரம்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. வேஸ்ட்டாக வந்து அன்றைக்கி வந்து அந்த மணியும் போச்சு, எங்களோட டைமும் போச்சு, டென்ஷனும் வந்து ஆகிடுச்சு. நல்ல வேளை அன்றைக்கி எங்கள் டேடி கூட இருந்தாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு. இல்லைனா வந்து தனியாக ரொம்ப டென்ஷனாக இருப்பேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு எல்லாம் படுத்தாச்சு. ஐலின் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்கூல் பஸ்ஸில் வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்கள ஒன் டைம் வந்து பிக்கப் பண்ண போயிருந்தேன். ரோட்டில் போயிட்டு தான் வந்து பிக்கப் பண்ணும், வீட்டுக்கிட்டலாம் வராது. ஈவினிங்காக வந்து டீ போட்டுட்டு இருந்தேன் மம்மி டேடிக்காக. யூஸ்வலாக காய வச்ச துணி பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு கிடக்கும் மடிக்காமல் சோஃபாலையும் பெட்டுலேயும். பட் இப்போ டேடி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லாத்தையும் உடனே மடித்து வச்சிடுறாங்க. எங்கள் மம்மி டேடி வீட்டுக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக வந்து மேரி பிஸ்கெட் வந்து வாங்கி வச்சுருவேன். ஏன்னா அதுதான் அவங்களோட ஃபேவரட். அப்புறம் கிட்ஸுக்கும் ஏதாச்சும் கொடுக்கணும் அவங்களுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு இந்த சிஃபான் சீஸ் கேக் வந்து லூலூலேருந்து வாங்கியிருந்தோம். 1 இயர் பிஃபோர் வந்து நான் இந்த கேக் வாங்கியிருந்தேன். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேக் கண்ணில் இப்போ தான் பட்டுச்சு. சரி நான் ஆசையாக வாங்கினா பட் வந்து அந்தளவுக்கு சாஃப்டாகவே இல்லை. நார்மல் ஸ்பாஞ்ச் கேக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சீஸ் ஃப்ளேவரும் அந்தளவுக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஸோ நைட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. மறுநாள் அகெயின் அதே ஷெடியூல் 7:30 போல் ஏஞ்சி அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரெட் ஆம்லேட் தான், கூட வந்து அவங்களோட ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு ஆரஞ்ச் குக்கும்பர் குக்கீஸ் வந்து வச்சுருந்தேன். 2 பேரும் பார்த்திங்கன்னா பவுடர்லாம் அடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. குசல் பார்த்திங்கன்னா அவனாவே ஹேர் காம் பண்ணிப்பான், அப்படியே லிப் பாம் எடுத்து தடுவான், பவுடர் எடுத்து தடுவான், அப்படியே டிப் டாப்பாக வந்து கிளம்பிடுறான். இன்னைக்கு நானையும் வந்து ஏங்கில. ஸோ அப்படியே அவங்களுக்கு வந்து டாட்டா மட்டும் காமிச்சிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. இன்னைக்காச்சும் பஸ்ஸில் அவங்க நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே அனுப்புனேன். நேற்றுக்கு இப்படி ஆனதுனால குசலும் கொஞ்சம் பயந்துட்டான். ஸோ என்னையும் நீங்களும் ஸ்கூலுக்கு வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிட்டேன். தவக்கல் தூ அலல்லாஹி லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லா.
அப்புறம் அவங்க போன பிறகு கொஞ்ச நேரத்தில் மம்மி டாடியும் ஏஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சாய்லாம் வச்சு கொடுத்த பிறகு கொஞ்ச நேரம் சண்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. பிரெட் ஆம்லேட் தான் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட். நானும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு குட்டியாக ஒரு கபோர்டு வாங்கணும். ஏன்னா என்கிட்ட உள்ள கபோர்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்பேஷியஸாகவே இல்லை. அதனால சீக்கிரமே வந்து கலைஞ்சு போயிடுது. சரி இப்போ புதுசாக கபோர்டு வாங்க போகிறோமே, எதுக்கு மடித்து வச்சுட்டு புதுசாக வாங்கினோடனே மொத்தமாக மடித்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நானும் அலுப்பு பட்டுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். பட் என் டேடி வந்தோடனே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எல்லா துணியும் வந்து எடுத்து போட்டாங்க, சேர்ந்து உட்காந்து மடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா நான் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு கிச்சனை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ரேக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தொடச்சிட்டு இருந்தாங்க. மெயினாக இந்த காக்ரோச்சோட அட்டகாசத்தினால தான் ஓவராக டர்ட்டி ஆகுறது. ஒரு மாதிரி ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு பார்த்துட்டு முடியல, டக்குன்னு எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டாக காக்ரோச்சுக்காக இன்ஜெக்ஷன் ஒன்று வச்சேன். ஸோ எல்லாமே செத்து போயிடுச்சு. இப்போ வந்து காக்ரோச் ஃப்ரீயாக இருக்குது என்னோட கிச்சன். அதே மாதிரி இந்த மசாலா டப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணெய் பிஸ்கா அழுக்காக இருந்துச்சு. அதெல்லாமும் எடுத்து வச்சு கழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லமா விடுங்கம்மான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹோம் டூர் போடணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அதனாலே ஹோமே க்ளீன் ஆக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. என்னால் எங்கள் டேடிக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. பாவம் எங்கள் டேடி தான் இருக்கிற எல்லா துணியும் ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஐலினோட துணியும் குசலோட துணியும் ஃபுல்லாக மிக்ஸாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சார்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அவங்களோட துணியிலே பேண்ட் தனியாக, ஷர்ட் தனியாக, புது ட்ரெஸ் தனியாக, ஓல்டு ட்ரெஸ் தனியான்னு சொல்லி எல்லாத்தையும் பிரித்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். என்னோட ட்ரெஸ்ஸு என் பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸுன்னு மொத்தமாக மடித்து வைக்கணும்னா பெரிய வேலையாச்சேன்னு சொல்லி மலை மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் எங்கள் டேடி வந்து எனக்கு ரொம்ப லேசாக்கி விட்டாங்க. அப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாமும் பார்த்தீங்கன்னா பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா ஏன் இதெல்லாம் இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, இதெல்லாம் வாஷ் பண்ணால் என்ன, நம்ம வீட்டிலாம் அப்பப்போ வாஷ் பண்ணுவோமே, அந்த மாதிரி வாஷ் பண்ண வேண்டியதானே அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. இங்கே நம்ம இருக்கிறதோ ஷார்ஜாவில், என்ன தான் கழுவி வச்சாலும் மறுபடியும் அது வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு தான் ஆக போகுது. நமக்கு இருக்கிற வேலையை பார்க்கவே டைம் கரெக்டாக இருக்குது. அதில் கிடைக்கிற கேப்பில் கொஞ்ச நேரம் ஃபோனை நோண்டிட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு அப்படியே போயிடுது. ஸோ இதெல்லாம் கழுவுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் எல்லா ஃப்ளவர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜாரோடையே சேர்த்து இருக்குது. ஒன் டைம் வாஷ் பண்ணேன், அதில் எல்லாமே தண்ணி போய் பூந்துட்டு கவுக்கும் போதெல்லாம் தண்ணி வந்து ஊற்றுது. ஸோ அதுக்கு பயந்துட்டே நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். பட் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அழகாக ஒரு வாளியில் தண்ணியை நொப்புனாங்க, சர்ஃபை போட்டாங்க. அப்புறம் எல்லா செடியும் இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் மட்டும் அப்படியே ஃபுல்லாக வந்து டிப்பாக வர மாதிரி போட்டாங்க. அதுக்கடுத்து இந்த ஜாரோடு இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ளவர் மட்டும் தண்ணியில் படுற மாதிரி வச்சுட்டு ஊற வச்சுட்டாங்க. சூப்பராக எல்லாத்தையும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் என் வீட்டில் மட்டும் இல்லை, என் அண்ணன் வீட்டில் இருந்தாலும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி நம்ம ஏஜில் உள்ளவங்க தான் பார்த்திங்கன்னா நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வலிக்குது, இது வலிக்குது, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு. பட் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஃபுட்டு தான். அது ஒன் பை ஒன்னாக எங்கள் டேடியும் பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் வந்து மடித்து கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ரூமில் வச்சுட்டு அதுக்கடுத்து எல்லாத்தையும் கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி குக் பண்ணுறதுக்கு. எல்லா க்ளீனிங் வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக அவங்களுக்கு செஞ்சு தருவோமேன்னு சொல்லிட்டு பட்டர் சிக்கன் பிரியாணி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் தான். ஏதாச்சும் அரிஞ்சு கொடுக்கணுன்னா எங்கள் அம்மா வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் என் கையால் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கும் போது நல்லா கையிலே வாங்கி சாப்பிடுவோம். அட்லீஸ்ட் இப்போயாச்சும் நம்ம வந்து நம்மளோட ரெசிபியெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும், நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். என் பையனும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். என் டேடி தான் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க அங்கே மெயின் ரோடுக்கு போயிட்டு. ஸோ இப்போ எங்கள் டேடி போன பிறகு நான் தான் இந்த வெயிலில் நடந்து போய் அழைச்சிட்டு வரணும். என் பையன் பார்த்தீங்கன்னா வந்தோடனே கொஞ்சம் நேரம் நல்லா ஃபோனை பார்த்துட்டு அதுக்கடுத்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கிச்சனுக்கு வந்துட்டு கொஞ்சம் தள்ளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இப்படி எல்லாருமே மாறி மாறி வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. பிரியாணியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வந்து ஸ்மோக் ஃப்ளேவர் வரத்துக்காக வந்து சார்கோல் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து மெயின் மேட்ரே. அதுக்கு கொஞ்சம் எனக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பைசிலாம் வந்து கம்மியாக தான் வந்து செஞ்சுருந்தேன். இந்த பட்டர் சிக்கன் பிரியாணி ரெசிபி போடணுன்னு ஆசை தான். பட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ அதனால் நான் வந்து ஷார்ட்டாக வந்து முடிச்சுக்கிட்டேன். அவ்வளோவா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ்லாம் பார்க்க வந்து விரும்ப மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பட்டர் சிக்கன் பிரியாணி ரெசிபி வேணுன்னா கேளுங்க, கண்டிப்பாக வந்து போட்டுருவோம். அப்புறம் ஈவினிங்காக ஒரு 7:30 போல் ஹோம் ஒர்க்லாம் செய்யறதுக்காக உட்கார வச்சுருவேன். நானும் கூடவே உட்காந்து தான் வந்து சொல்லி கொடுத்தாகணும். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறாங்களா. ஸோ நம்மளோட கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. அப்படியே சாப்பாடும் ஊட்டி முடிச்சுட்டேன். ரெடியாக பிரியாணி இருக்குது, சரி எதுக்கு லேட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு ஊட்டி முடிச்சுட்டேன். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து ஸ்பைடர்மேன் எக்ஸசைஸ் பார்த்துட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு.
அப்புறம் நைட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்ஸையும் ரூமில் தூங்க வச்சுட்டேன். அப்புறம் ஹாலில் உட்காந்து நான் பார்த்திங்கன்னா ஐலினுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுற ஒர்க்லாம். ஸோ இதெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம தான் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு 1 by 1 வந்து ஃபோனை பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மலாம் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் 2வது தடவை படித்தாகணும் போல் இருக்குது. ஏன்னா முதல் தடவை நமக்காக படிச்சிட்டோம், இப்போ நம்ம பிள்ளைங்களுக்காக ஃபுல்லாக கூடயே உட்காந்து சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. அப்புறம் மறுநாள் ஈவினிங் பார்த்திங்கன்னா என்னோடய மம்மி டாடி வந்து கிளம்பிட்டாங்க என் அண்ணனோட வீட்டுக்கு. ஸோ நாங்களும் வந்து கூட வந்து போயிருந்தோம் ட்ராப் பண்ணுறதுக்காக. அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் ஹவர்னு சொல்லிட்டு ஷார்ஜாவில் இருக்கும், அங்கே போயிட்டு இந்த பாப்சிக்கல் மாதிரி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்து போயிருந்தோம். ரியல் ஃப்ரூட்ஸ் வச்சு நல்லா பாப்சிக்கல் வந்து செஞ்சுருப்பாங்க. பட் 1 பாப்சிக்கலே பார்த்திங்கன்னா 4 dirhams. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக அல்ஜடா பார்க்குக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஆக்சுவலாக வீக் டேஸ் தான், ஸோ அந்தளவுக்கு வந்து க்ரௌடே இல்லை. நானி வந்ததுலேருந்து இவங்க 2 பேருமே வந்து எங்கேயும் வெளில கூட்டு போகல. ஸோ வீக் டேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருந்தோம். இப்போ ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்குது, வெளியிலலாம் வரலாம். இப்போ ஜூன் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலேயும் வந்து வெளியில் வர முடியாது. அப்படியே ஃபுல்லாக பார்க்கில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டும். இப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு. அப்படியே அவங்கள கொஞ்சம் நேரம் விளாட வச்சுட்டு அதுக்கடுத்து அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.